வணக்கம் மக்களே. ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் விகிதாச்சாரத்துல உள்ள பார்ட் டைம் வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா? சரி, முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் a by b equal to 3/4 and 8a plus 5b equal to 22, then the value of a is, அதாவது a by b equal to 3/4 மற்றும் 8a plus 5b equal to 22 எனில் a இன் மதிப்பு யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க? என்ன கேட்டிருக்காங்க? ஏயோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ஏயோட மதிப்பை முதல்ல கண்டுபிடிக்கணும். சரிங்களாங்க? முதல்ல என்ன பண்ணலாம்? கொடுத்துருக்க இதுல கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சரிங்களா? எதுக்காண்டி? நம்மளுக்கு ஏயோட மதிப்பு மட்டும்தான் தேவை, பியோட மதிப்பு இங்க தேவை இல்லை. சரிங்களா? அப்ப என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, முதல்ல கொடுத்துருக்கதை எடுத்துக்கோங்க. a by b equal to 3/4. சரிங்களா? நம்மளுக்கு என்ன மட்டும்தான் தேவை? ஏயோட மதிப்பு மட்டும்தான் தேவை. அப்ப என்ன பண்ணும்? இந்த 8a plus 5bல இந்த சப்ஸ்டியூட் பண்ணக்கூடிய, அதாவது நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போற இந்த ஈக்குவேஷன்ல என்ன பண்ணும்? பிஏ இல்லாத மாதிரி ஆக்கணும். சரிங்களா? ஏயோட வேல்யூ மட்டும்தான் வர மாதிரி ஆக்கணும். சரிங்களா? அப்ப என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, பிக்கு பதிலா ஏ வர்ற மாதிரி ஏதோ ஒன்ன சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இங்க பாருங்க, இதுல பியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எப்படி கண்டுபிடிக்கிறது? பி மட்டும் ஒரு பக்கம் இருக்கணும், மற்ற எல்லா மதிப்பு இன்னொரு பக்கம் போகணும். அந்த மாதிரி நம்ம ஒரு ரிலேஷனை உருவாக்க போறோம். சரிங்களா? சரி, என்ன பண்ண போறோம்? முதல்ல பியை மட்டும் வலது பக்கம் கொண்டு போங்க. 3/4 இடது பக்கம் கொண்டு போயிருங்க. சரிங்களா? அப்ப ஏ இடது பக்கமே இருக்கட்டும். 3/4 இடது பக்கம் போவையில தலைகீழாக மாறும், 4/3 மாறும். சரிங்களா? ஈக்குவல் டு பி வலது பக்கம் போவையில எப்படி போவோம்? டிவைட்ல இருக்கக்கூடிய பி வலது பக்கம் போவையில மல்டிபிளிகேஷனுக்கு போவோம். சரிங்களா? அப்ப பி ஈக்குவல் டு a 4/3 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த 8a plus 5b equal to 22 இருக்கு இல்லையா? அதுல bக்கு பதிலா a 4/3 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ba இல்லாத மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிரும். சரிங்களா? இப்போ அதான் பண்ண போறோம். சரிங்களாங்க? அவங்க எப்படி கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கணும். சரிங்களா? அப்போ 8a முதல்ல அப்படி போட்டுக்கோங்க. பிளஸ் 5 பிக்கு பதிலாக மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த வேல்யூவை போட போறோம். சரிங்களா? அப்போ பிக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4/3a அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சரிங்களா? சரி, போட்டாச்சு. ஈக்குவல் டு 22. சரிங்களா? சரி, இருக்கட்டும். இப்போ கடைசி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 8a பிளஸ் 5 சரிங்களா? எழுதிக்கிறேன். பிளஸ் 5 × 4 எத்தனைங்க? 20a, சரிங்க, 20a/3 ஈக்குவல் டு 22 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. அப்போ கடைசி இங்க பாருங்களேன், இங்க 1 இருக்கு, இங்க 3 இருக்கு. இதுக்கு எல்சியம் எடுத்தா என்ன வரும்? 3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா? 1க்கும் 3க்கும் எல்சியம் எடுத்தா என்னது? எல்சியம், அதாவது எல்சியம் மதிப்பு 3. சரிங்களா? 1க்கும் 3க்குமான எல்சியம் மதிப்பு 3. அப்போ கீழே பாருங்க 1 இருக்கு. 1 கூட எத்தனை பெருக்கினா 3 வரும்? 3 பெருக்கினா 3 வரும். அந்த 3 மேல பெருக்கிக்குவோம். சரிங்களா? எல்சியம் மதிப்பு 3, அதனால இப்படி பண்றோம். சரிங்களா? 1 கூட எத்தனை பெருக்கினா 3 வரும்? 3 பெருக்கினா 3 வரும். அந்த 3 மேல பெருக்கிறோம். 3 கூட எத்தனை பெருக்கினாங்க? 3 வரும். 1 பெருக்கினா 3 வரும். அந்த 1 மேல பெருக்கிக்கோங்க. சரிங்களா? அப்ப கடைசி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 8 × 3 24. சரிங்களா? டிவைடு கீழே அந்த எல்சியம் மதிப்பு போட்டுக்கோங்க. சரிங்களா? ரேஷியோல தான் நம்ம போட மாட்டோம். சரிங்களா? இது ரேஷியோ கிடையாது, இது பிளஸ் மதிப்பு, இது ஒரு ஈக்குவேஷன் மதிப்பு. சரிங்களா? இதுல நம்ம போட தான் செய்வோம். சரிங்களா? சரி, இருக்கட்டும். 24a பிளஸ் 20 பிளஸ் 1 × 1 எத்தனை? 20. சரிங்களா? 20 × 1 20a × 1 எத்தனை? 20a. சரிங்களா? அப்போ 20a அப்படி போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு 22. சரிங்களா? சரி, இருக்கட்டும். முதல்ல 24a பிளஸ் 20a எத்தனைங்க? 44a. சரிங்களா? இங்க டிவைடு கீழே இருக்கக்கூடிய இந்த 3 மேல, அதாவது ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம், அதாவது ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போயிடும். சரிங்களா? இப்போ நம்ம எந்த மாதிரி கொண்டு வரணும்னு கேட்டீங்கன்னா, a மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. அதனால a மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற எல்லா மதிப்பும் இன்னொரு பக்கம் கொண்டு போடும். சரிங்களா? அப்போதான் நம்மளுக்கு ஏயோட மதிப்பு கிடைக்கும். அப்ப 22 × 3 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். சரிங்களா? அப்ப 22 × 3 எத்தனைங்க? 66. சரிங்களா? 22 × 3 66. சரி, போட்டாச்சு. இப்ப ஏ மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. அப்ப ஏ மட்டும் நான் இடது பக்கம் வச்சுக்கிறேன். 44 வலது பக்கம் கொண்டு போயிடுறேன். சரிங்களா? 66 எப்பவும் போல அப்படிதான் இருக்கும். 44 மல்டிபிளிகேஷன்ல இருக்கிறது வலது பக்கம் போவேல டிவைடுக்கு போவோம். டிவைடட் பை 44 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். இப்ப 22வது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 22 44, 3 22 66. அப்ப ஏ ஈக்குவல் டு 3/2 கிடைச்சிருக்கு. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரிங்களா? சரி, பார்த்த கணக்கு போயிடுவோமா? இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. If x by 5 equal to y by 8, then find
எக்ஸ் பிளஸ் 5 இஸ்டு ஒய் பிளஸ் 8 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. 2019 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ எடுக்க தெரியும். பார்ட் 8 வீடியோல தெளிவாவே அதை பத்தி பார்த்திருக்கோம். அப்படி தெரியல அப்படின்னா அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, x/5 ஈக்குவல் டு y/8 கொடுத்துருக்காங்க. மேல ஃபுல்லா எப்படி இருக்கு, கான்ஸ்டன்டா இருக்கு சரிங்களா. டிவைடுக்கு மேல ஃபுல்லா ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கமும் சரி வலது பக்கமும் சரி டிவைடுக்கு மேல ஃபுல்லா கான்ஸ்டன்டாவே இருக்கு, டிவைடுக்கு கீழே ஃபுல்லா நம்பராவே இருக்கு சரிங்களா. எப்படி இருக்கு, 5 இருக்கு 8 இருக்கு சரிங்களா. அப்போ இப்போ எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா டிவைடுக்கு கீழே உள்ள இந்த நம்பர் தான் எக்ஸோட மதிப்பு. எக்ஸோட மதிப்பு அந்த டிவைடுக்கு கீழே உள்ள அந்த நம்பர் தான் எனது எக்ஸோட மதிப்பு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 சரிங்களா. ஒய்யோட மதிப்பு டிவைடுக்கு கீழே உள்ள அந்த நம்பர் தான் ஒய்யோட மதிப்பு. அப்போ ஒய்யோட மதிப்பு 8 சரிங்களா. என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் பிளஸ் 5 இஸ்டு ஒய் பிளஸ் 8 கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 5 போட்டோம் அப்படின்னா 5 பிளஸ் 5 எத்தனை ஆயிரும், 10 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். இஸ்டு ஒய்க்கு பதிலா 8 போட்டோம்னா என்ன ஆகும், 8 பிளஸ் 8 16 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். அப்ப 10 இஸ்டு 16 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. இதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டா கிடையாது சரிங்களா. இதை கேன்சல் பண்ணிட்டே போகணும் சரிங்களா. அதாவது இந்த 10ஐயும் 16ஐயும் ஏதோ ஒரு நம்பர் காமனா வகுக்குதான்னு பார்க்கணும். அப்படி வகுத்துச்சு அப்படின்னா திரும்ப ப்ரொசீட் பண்ணிட்டே போகணும் சரிங்களா. அப்போ ரெண்டாவது வாய்ப்பாடுல போடுவோமே சரிங்களா. ரெண்டாவது வாய்ப்பாடுல போட்டோம்னா I 2 10 இது 8 2 16 சரிங்களா. அப்ப 5:8 கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் ஏதோ ஒரு வாய்ப்பாடு இது காமனா வகுக்காது சரிங்களா. 5/8 காமனா ஏதோ ஒரு வாய்ப்பாடு வகுக்குமா, கிடையாது. அப்போ 5:8 அப்படிங்கிறத சொல்லிடுவோம், ஆப்ஷன் டி சரிங்களா. சரி படுத்த கணக்கு போயிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க, x is to y equal to 2 is to 1 எனில் x இன் அடுக்கு 2 minus y இன் அடுக்கு 2 is to x இன் அடுக்கு 2 plus y இன் அடுக்கு 2 இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. 2018 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. என்ன கொடுத்துட்டாங்க, x is to y equal to 2 is to 1 கொடுத்துட்டாங்க சரிங்களா. அப்போ x இனுடைய மதிப்பு நம்மளுக்கு என்னது 2 சரிங்களா. அதாவது x is to y யும் 2 is to 1 என்னவாக இருக்குதான், சமமாக இருக்குதான். அதாவது x இருக்க இடத்துல தான் 2 இருக்கு, y இருக்க இடத்துல தான் 1 இருக்கு சரிங்களா. அப்ப x equal to 2 y equal to 1 சரிங்களா. இப்போ இதுல கொண்டு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்க, அதாவது இந்த மதிப்பை கொண்டு சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் அவ்வளவுதாங்க. அப்போ x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் இஸ் டு x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்களேன், என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக, அதாவது எக்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு தெரிஞ்ச மதிப்பை முதல்ல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் சரிங்களா. எக்ஸுக்கு பதிலாக 2 போடுவோம், 2 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் சரிங்களா. இஸ்டோ எக்ஸுக்கு பதிலாக 2 ஸ்கொயர் பிளஸ் ஒய்க்கு பதிலாக 1 ஸ்கொயர் சரிங்களா. சரி அப்போ 2 ஸ்கொயர் என்னது 4 சரிங்களா. 2 2 4 சரிங்களா. அப்போ 1 ஸ்கொயர் என்னது 1 சரி போட்டாச்சு. இஸ்டோ 2 ஸ்கொயர் என்னது 4 பிளஸ் 1 ஸ்கொயர் என்னது 1 சரிங்களா. அப்போ 4 மைனஸ் 1 எத்தனை 3 இஸ்டு 4 பிளஸ் 1 எத்தனை 5 3:5 கிடைச்சிருக்கு. இதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ சரிங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு தாங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க இது ரெண்டும் மட்டும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாலே போதும் சரிங்களா. இதுல என்ன கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்க, 2x is to y equal to 8 is to 5 then find 3x plus 3y is to 4x minus 2y அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. என்ன கேட்டிருக்காங்க, 3x plus 3y is to 4x minus 2y தான் என்ன செஞ்சிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. அவங்க கொடுத்துருக்க இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம், இதை கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. சரி இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. 2022 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. 2x is to y equal to 8 is to 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதாவது 2x is to y யும் 8 is to 5 சமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதாவது 2x இருக்கக்கூடிய இடத்துல தான் 8 இருக்கு சரிங்களா. எழுதிக்கிறேன், 2x இருக்கக்கூடிய இடத்துல 8 இருக்கு, y இருக்கக்கூடிய இடத்துல 5 இருக்கு சரிங்களா. சரி நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு மட்டும் தான் தேவை, எக்ஸோட மதிப்பு தெரிஞ்சா மட்டும் தான் இதுல நம்ம சப்ஸ்டிட் பண்ண முடியும். சரி அப்போ 2 மட்டும் வலது பக்கம் கொண்டு போயிடலாம் சரிங்களாங்க. 2 வலது பக்கம் போகல, 8 டிவைடுக்கு போகும் சரிங்களா. டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம், 1 2 4 2 8. அப்போ x இன் மதிப்பு 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ 3x plus 3y 3x plus 3y is to 4x minus 2y இதான் கேட்டிருக்காங்க. x yயோட மதிப்பை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். xக்கு பதிலாக 3 இன்ட்டு xக்கு பதிலாக 4 பிளஸ் 3 இன்ட்டு yக்கு பதிலாக 5 இஸ்டு 4 இன்ட்டு xக்கு பதிலாக 4 மைனஸ் 2 இன்ட்டு yக்கு பதிலாக 5 சரிங்களா. இப்போ இதை சால்வ் பண்ணிடலாம். 3 இன்ட்டு 4 12 பிளஸ் 3 இன்ட்டு 5 15 சரிங்களா. இஸ்டு 4 இன்ட்டு 4 16 மைனஸ் 2 இன்ட்டு 5 10
அப்போ 12 பிளஸ் 15 எத்தனை 27 சரிங்களா இஸ்டு 16 மைனஸ் 10 எத்தனைங்க 6. இப்போ 16 மைனஸ் 10 எத்தனை 6 சரிங்களா இப்போ இதை மூணாவது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணலாமா சரி பண்ணிக்கலாம் 9 3 27 இரி 3 6 இதுக்கு அடுத்து இந்த 9ஐயும் 2ஐயும் ஏதோ ஒரு வாய்ப்பாடு காமனா வகுக்காது அப்ப இதோட நிறுத்திக்க வேண்டியதான் சரிங்களா அப்ப இதுதான் ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கா ஆப்ஷன் சி தான் சரியான சரிங்களா 9:2 அப்படிங்கறதான் விட 2:9 குறிச்சிட கூடாது சரிங்களா சரி படுத்த கணக்கு போயிடலாம் இதை பாருங்க இது என்ன கொடுத்துருக்காங்க x by 2y equal to 6/7 எனில் x minus y plus x plus y plus 14 plus 9 மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு 2016 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க என்ன கொடுத்துருக்காங்க x by 2y equal to 6/7 கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க x minus y by x plus y plus 14 plus 19 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதோட மதிப்பு என்ன அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா முதல்ல கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம் சரிங்களா கேட்டிருக்கதை அதுக்கடுத்து பார்த்துக்கலாம் கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம் x by 2y equal to 6/7 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்க நம்மளுக்கு சப்ஸ்டிட் பண்றதுக்கு அதாவது இந்த வேல்யூ கண்டுபிடிக்க இதுல சப்ஸ்டிட் பண்றதுக்கு நம்மளுக்கு என்னதான் தேவை எக்ஸோட மதிப்பு ஒய்யோட மதிப்பு தான் தேவை சரிங்களா அப்போ இதுல இருந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இதுல இருந்தா நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எக்ஸோட மதிப்பு ஒய்யோட மதிப்பு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம் இங்க இருக்கக்கூடிய இந்த ரெண்டை வலது பக்கம் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா எக்ஸோட மதிப்பு ஒய்யோட மதிப்பு தெளிவா கிடைச்சிடும் சரிங்களா அப்போ ரெண்டை மட்டும் வலது பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா டிவைடு கீழே இருக்கக்கூடிய ரெண்டு வலது பக்கம் போயிடலாம் மல்டிபிளிகேஷன் போகும் சரிங்களா அப்ப எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு மல்டிபிளிகேஷன் போகல 6 இன்ட்டு 2 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா பை 7 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் x equal to x by y equal to 6 into 2 எத்தனை 12 by 7 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு சரிங்களா அப்போ x by y equal to 12 by 7 கிடைச்சிருக்கு அதாவது x by y 12 by 7 சமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு அப்ப x இருக்கக்கூடிய இடத்துல தான் 12 இருக்கு y இருக்கக்கூடிய இடத்துல தான் 7 இருக்கு சரிங்களா அப்ப x equal to எத்தனை 12 y equal to 7 சரிங்களா என்னது கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு x minus y by x plus y பிளஸ் 14/19 தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஆமா சரி இருக்கட்டும் இப்போ வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிடலாம் எக்ஸுக்கு பதிலாக 12 மைனஸ் ஒய்க்கு பதிலாக 7 பை எக்ஸுக்கு பதிலாக 12 பிளஸ் ஒய்க்கு பதிலாக 7 பிளஸ் 14/19 சரிங்களா சரி அப்போ 12 மைனஸ் 7 எத்தனைங்க 5 சரிங்களா பை 12 பிளஸ் 7 எத்தனை 19 பிளஸ் 14/19 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்போ கீழே 19 காமனா போட்டுக்கலாம் அப்போ 5 பிளஸ் 5 பிளஸ் 14 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் 5 பிளஸ் 14 எத்தனை திரும்பியும் 19 19/19 கிடைச்சிரும் ஒரு 19 ஒரு 19 அப்போ 1 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும் 1 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கா ஆப்ஷன் சி சரிங்களா சரி பாட்ட கணக்கு போயிடலாமா இதுல என்ன கேட்டாங்க எக்ஸோட மதிப்பை கேட்டாங்க என்ன கொடுத்திருக்காங்க 5x பிளஸ் 15 இஸ்டு 2x பிளஸ் 3 ஈக்குவல் டு 10:3 அப்படின்னா 10:3 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு ரேஷியோஸை கொடுத்துட்டு எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா எக்ஸோட மதிப்பு எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு 2017 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி கேட்டிருக்கிறது எக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கொடுத்துருக்கதை முதல்ல எழுதிக்கலாம் சரிங்களா அவங்க கொடுத்துருக்கதை வச்சுதான் நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண போறோம் 5x பிளஸ் 15 இஸ்டு 2x பிளஸ் 3 ஈக்குவல் டு 10:3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களாங்க இப்படி ரேஷியோல இருந்துச்சுன்னா நம்ம எப்படிங்க எழுதிக்கலாம் ஃப்ராக்ஷன்ல எழுதிக்கலாமா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் 5x பிளஸ் 15/2x பிளஸ் 3 ஈக்குவல் டு 10/3 எழுதி சரிங்களா சரி இப்போ முதல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம் சரிங்களா சரி பண்ணிடுவோமா அப்போ 3 மட்டும் இடது பக்கம் போவே என்ன மல்டிபிளிகேஷனுக்கு போகும் சரிங்களா அப்போ 3 இன்ட்டு 5x பிளஸ் 15 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஈக்குவல் டு 10 இன்ட்டு 2x பிளஸ் 3 வலது பக்கம் போவேல மல்டிபிளிகேஷனுக்கு போவோம் டிவைட்ல இருக்குது சரிங்களா 2x பிளஸ் 3 எழுதியாச்சு சரி இப்போ 3 இன்ட்டு 5 எத்தனை 15x 3 இன்ட்டு 15 எத்தனை 45 சரிங்களா எழுதியாச்சு 10 இன்ட்டு 2x எத்தனை 20x
பிளஸ் 10 இன்ட்டு 3 எத்தனை 30 சரிங்களா. இப்போ எக்ஸ் மட்டும்தான் தேவை. எக்ஸ் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் வலது பக்கம் இன்னொரு பக்கம் கொண்டு போகணும் சரிங்களாங்க. சரி அப்போ 45 இங்க அப்படியே இருக்கட்டும். 15 எக்ஸ் மட்டும் நான் வலது பக்கம் கொண்டு போக போறேன். 30 மட்டும் நான் இடது பக்கம் கொண்டு போக போறேன் சரிங்களா. அதாவது எனக்கு எக்ஸ் இருக்க டேர்ம் ஃபுல்லா ஒரு பக்கம் கொண்டு வரணும், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. அப்ப 30 நான் பிளஸ் 30 இடது பக்கம் கொண்டு போவேன், மைனஸ் 30 ஆகும் சரிங்களாங்க. சரி இருக்கட்டும். 20 எக்ஸ் அப்போ 15 எக்ஸை பிளஸ் 15 எக்ஸை வலது பக்கம் கொண்டு போவேல மைனஸ் 15 எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா. 45 மைனஸ் 30 15 ஆயிரும் சரிங்களா. பிளஸ் 45 மைனஸ் 30 பிளஸ் 15 ஆகும். பிளஸ் 20 எக்ஸ் மைனஸ் 15 எக்ஸ் பிளஸ் 5 எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் சரிங்களா. அப்ப எக்ஸ் மட்டும் வலது பக்கம் வச்சுக்கிட்டு 5 இடது பக்கம் கொண்டு போறேன். அப்ப 15 மல்டிபிளிகேஷன்ல இருக்கக்கூடிய 5 இடது பக்கம் போவேல டிவைடுக்கு போகும் சரிங்களா. டிவைடட் பை 5 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ 4 5 5 3 5 15. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. ஆப்ஷன்ல இருக்கான்னு பாப்போமா. எக்ஸோட மதிப்பு 3. ஆப்ஷன் ஏ தான் சரியான சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம்.